காரணம். அந்த வஹனுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் வால்யூமா இருக்கும், ஆனால் பவுண்டரிஸுக்குள்ள அடைஞ்சிருக்கும். இந்தியா முஸ்லீம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்க முடியும், வெளியே எங்கேயும் போய் பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்ய முடியாது. பாகிஸ்தானுடைய முஸ்லீம் வேற எங்கேயும் போய் உதவி செய்ய முடியாது, ரஷ்யாவில் இருக்கிற முஸ்லீம் வேற எங்கேயும் போய் உதவி செய்ய முடியாது. அப்போ இந்த கட்டங்களா பிரிச்சு அந்த கூண்டுகளுக்குள் நாம் அடைக்கப்பட்டோம்ல, இந்த நிகழ்வு தான் உஸ்மானிய கிலாஃபத் வீழ்ந்த ஒரு நிகழ்வு. அதற்கப்புறம் தான் உஸ்மானிய கிலாஃபத்தை துண்டு துண்டா பண்ணி ஈரானு தனி, ஈராக்கு தனி, எகிப்து தனி, ஆப்கானிஸ்தான் தனி, இப்படி பிரித்து பண்ணாங்க. இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த நாட்டுக்கு போர் வந்தாலும் ஈஸியாக யார் ஜெயிக்கிறா, எதிரிகள் ஜெயிச்சிடறாங்க. ஆப்கானிஸ்தான் போனாங்க, அடித்து துவம்சம் பண்ணாங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இவர்களுடைய டெக்னாலஜிக்கு முன்னாடி இந்த சின்ன கூட்டத்தினால தாக்கு பிடிக்க முடியல. ஈராக்குக்கு போகிறாங்க, அமெரிக்கா அடிக்குது, ஒன்றும் முஸ்லீம்களால் பண்ண முடியல. ஏன்னா அமெரிக்காவுடைய ஹை டெக்னாலஜி வெப்பன்ஸ்க்கு எதிராக சின்ன ஈராக்கி கூட்டம் தாக்கு முடிக்க முடியல. ஒரு உம்மத்தா ஒருங்கிணைச்சு இருக்கும் போது நாம் என்ன பண்ண முடியும், அவர்களை எதிர்த்து நம்மளால் ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு வாசல் இருந்தது, ஆனால் அதுக்கு இல்லாமல் போனதுனால என்ன ஆகி போச்சு, இன்னைக்கு இந்த வஹனுக்கு உண்டான அந்த எலிஜிபிலிட்டியில் நம்ம வந்துட்டோம். சின்ன கூட்டம் பயப்படுது, சின்ன முஸ்லீம்களுடைய கூட்டம் உயிர் பயம் அவங்க பயப்படுறாங்க. அதனால் மோதுறதுக்கு யாரும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயார் இல்லை. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சும் பார்க்கும்போது இந்த ஹதீஸோடைய மீனிங் இதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரியுது. மாற்று கருத்து இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம், அதில் நம்ம ஒன்றும் யாரையுமே அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் குரான் ஹதீஸில் கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. எனக்கு ஒரு கருத்து இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறதுல நியாயம் இருக்குது. அது உங்கள் கருத்தை நீங்களும் நீங்கள் எடுத்து சொல்லலாம். அது நாம் அதை தடுக்க முடியாது. இதுதான் கருத்துன்னு ஃபைனல் யாருமே பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. சரி, இப்போ இந்த உஸ்மானிய கிலாஃபத் வீழ்ந்ததை பற்றி ஒரு சிம்பிளாக ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துடலாம். 1744 முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு தாவா இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது உஸ்மானிய கிலாஃபத்துக்கு கீழே இருந்த அந்த பகுதியில் ஹிஜாஸில் இருந்த தீமைகளை எதிர்த்து, இந்த அனாச்சாரங்கள் பிதத்துகள் இதையெல்லாம் எதிர்த்து தாவா பிரச்சாரம் செய்கிறாங்க. ஸோ மக்களுக்கு எதிராக, அதாவது இந்த தீமைகளுக்கு எதிராக தாவா செஞ்சால் என்ன கிடைக்கும், அடி உதை இந்த மாதிரியான ஒரு இது கிடைக்கும். அது தாவாவுக்கு அடைக்கலம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு மன்னர், அந்த பகுதியில் இருந்த ஒரு ஆட்சியாளர், அவர் யார் அப்படின்னா முஹம்மது பின் சவுத். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் இவருக்கு அடைக்கலம் கொடுத்து உங்களுடைய தாவாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், நாம் அடைக்கலம் கொடுக்குறேன்னு அவர் கீழே வர்றாரு. அப்போ இவர்களுடைய ஒரு கூட்டணி ஏற்படுது. இந்த கூட்டணி தான் சவுதி வஹாபி கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கூட்டணி பொறுத்த வரைக்கும் அந்த கர்னு ஷைத்தானுடைய அந்த வேலையை இவங்க செய்யலை.